ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் பண்ணியிருக்கிறத பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், நாங்கள் எப்படிலாம் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணோம் அப்படி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயரில் நீங்கள் ஹாப்பியாக இருங்க. வாங்க. இன்றைக்கி சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேன். ஸோ ப்ரஷ் பண்ணிவிட்டு காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ட்ரெஸ் போடுறதுக்காண்டி ட்ரெஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்காண்டி ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு நான் இப்போ குளிக்க போகிறேன். அதில் இது இருக்குது. ஸோ இதான் நான் போட போகிற ட்ரெஸ். நான் கெட் ரெடி வித் மீ எடுத்திருக்கேன். ஸோ அது போட்டிருக்கேன். நாளைக்கு போடுதேன் உங்களுக்கு. நம்ம 12 o'clock இருந்து சாமி கும்பிட்டோம். ஸோ பூலாம் அப்போமே போட்டாச்சு. அதனால் பூஜை வேறு எதுவுமே இல்லை. இப்போ நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். பாய். வாங்க. இப்போ மாலை மட்டும் போடாமல் இருந்தது. ஸோ மாலையை மட்டும் போட்டுட்டு சாமிக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். கெட் ரெடி எதுவுமே எடுக்கன்னு சொன்னோம்னா எடுத்து முடிச்சிட்டேன். ஸோ எடுத்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துக்கோங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ டிவியில் பாட்டு போட்டுட்ருந்தேன். இந்த பாட்டு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். அங்கே எங்கள் அப்பா நின்னாங்க. அவங்கள ஹாப்பி நியூ இயர்னு சொல்ல சொன்னேன். அதான் சொல்லிவிட்டு பாய் எப்படி சொல்லி போனாங்க. நான் வாய்ஸ் பின்னாடி கட் பண்ணிட்டேன். ஏன்னா பாட்டு ஓடுதா. ஸோ அதனால். ஸோ வாங்க வெளியே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்படி தான் வெதர் இருக்குது. ரொம்பவும் வெயில் அடிக்காமல் ரொம்பவும் மேகம் கருக்காமல் ஒரு மாதிரி இருந்தது. இப்போ நான் கெட் ரெடி எடுத்துகிட்டு நான் ரெடி ஆகிட்டேன். இதுதான் என்னோடய காஸ்டியூம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் எல்லோ ஹார்ட் கொடுத்துருங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு தான் போக போகிறோம். அதுக்கு தான் நான் ஸ்லிப்பர் போட்டு ரெடி ஆகிட்டுருக்கேன். என்னென்ன கோயிலுக்கெலாம் போகணுன்னு சொல்லிட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு கிளிப் எடுத்து உங்களுக்கு போடுறேன். வாங்க. காலைல சாப்பிடல, கோயிலுக்கு போயிட்டு வந்தால் சாப்பிடுவோம். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கும் போது எடுத்த வீடியோ எப்படி இருக்குது பாருங்கள். க்ரீனிஷாக அவ்வளவா கூட்டமே இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஸோ வாங்க. 2 கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கெல்லாம் போய்ட்டு உங்களுக்கு கிளிப் போடுறேன். இங்கே ஒரு கோயில் இருக்குது. ஸோ அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு போகணுன்ட்டு இருந்தோம். ஸோ இப்படி வண்டியில் போகும்போதே பார்த்துக்கலாம். அப்புறம் வரும்போது சாமி கும்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு வரும்போது சாமி கும்பிட்டு போயிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு சாமி கும்பிட்டு சுற்றலான்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் அங்கே வழியே இல்லை. ஸோ மறுபடியும் திரும்பி ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே இருக்கிற சாமியை கும்பிட்டுட்டு நம்ம வரலாம். இப்போ நான் ஸ்பீடில் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு அந்த ஸ்பீடு வரும். ஆனால் அது இதில் தான் வரும். இப்போ நம்ம மேலே போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மயிலேறி முருகன் கோயிலுக்கு போக போகிறோம். வாங்க மேலே போகலாம். நடக்கவே முடியல. படி ரொம்ப பெருசாக இருந்தது. அங்கே பாருங்கள். அங்கே தான் போயிட்டு வந்தோம். இன்னும் ஸோ இங்கே கிளைமேட்டே சூப்பராக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மயிலேறி முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு. இங்கேயும் படியாக தான் இருந்தது. ஆனால் இங்கே கொஞ்சம் குட்டி படியாக இருந்தது. நான் மேலே ரொம்ப தூரம் போகணும். ஸோ எல்லோரும் சேர்ந்து போயிட்டுருந்தோம். அப்படியே பூ வாங்கிட்டு நம்ம போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து எடுத்த கிளிப்பு கொஞ்சோண்டு. அங்கே மயில் இருந்தது. அதான் எடுத்தேன். பட் ஆனால் இது கேமராவில் கிளியராக தெரியவே இல்லை. ஸோ வாங்க. இது அழகாக இருக்குல்ல. நாங்களும் இதை தான் பார்த்துட்டு இருந்தோம். இது இப்போ தான் புதுசாக கட்டியிருக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதோ. அதுக்கு முன்னால் அங்கே மேலே கொஞ்சம் பாறையாக இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நம்ம போலாண்டு நின்றுட்டு இருந்தோம். அந்த நடக்கிறது இங்கே தான் நிறைய மயில் கூட நின்றுட்டு இருந்தது. அவனை எடுக்க சொன்ன. வாங்க தீயில் இறங்கி போயிடலாமா? அங்கே கல்லாக இருந்தது. ஸ்லிப்பர் வேறு போடலையா. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு. நம்ம மத்தியானம் சாப்பாடுக்கே போயிட்டோம். காலைல சாப்பிட்டா அந்த வீடியோ கிளிக் எடுக்கல. ஸோ மத்தியானம் சாப்பிட்டது எடுக்கலான்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். வெஜிடபிள் பிரியாணி அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ வெஜிடபிள் பிரியாணி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம்.
அது என்னதுன்னு பார்க்கிங்களா, பீஸ் மாதிரி கிடைக்கும். அது வந்து இது பட்டர் அது கடந்தது. ஸோ அதை எடுத்து வச்சு சாப்பிட்டுருந்தேன். இது பார்த்திங்கன்னா நான் அங்கே சாப்பிட்டுட்டு பிரதர்ஸ் மூவி போட்டுட்டு இருந்தான். ஸோ அதை பார்த்துட்டு இருந்தேன் உட்காந்து. அதுலேயே டைமிங் ஸ்பெண்ட் ஆகிட்டு 3 மணிக்கு போட்டால் 6 மணிக்கு தான் முடிஞ்சுது. அதுக்கு வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம், எந்திக்கவே இல்லை இடத்த விட்டு. சாயங்காலமாக நான் தூத்து வெளியே தொளிச்சு கோலம் போட்டுட்டு இருந்தேன். பட் கொஞ்சம் ஒரு ஷேப்பாக போயிட்டு அது என்ன பண்ணுறேன்னு தெரியல. சொல்லிட்டு ஓகேன்ட்டு போதும் அப்படின்ட்டு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் இப்போ தான் கோலம் போட பழகிட்டுருக்கேன். ஸோ யாரையும் நான் ஈஸாங்க. ஸோ எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். செத்துறாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி. ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய்லாம் இல்லை, முடிக்க போகிற வீடியோ வேணும். யார்கிட்ட கேட்ட முடிக்காதா? என் பூஜை கால்க்கே கொடுக்காதாங்க. ஹாய் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்வு. எப்போ முடியும் போதா? ஆமா, எப்படி முடிய போகுது? சரி, ஓகே. எல்லாரும் இந்த நியூ இயரை சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ, ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் இந்த வருஷம் போன வருஷம் நடந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் மறந்து இந்த வருஷம் எல்லாரும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருக்கணும். எல்லாருக்கும் எந்த துன்பமும் வரக்கூடாது. ஓகே, சரி, ஓகே. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.